வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்முடைய சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்துல பஞ்ச அங்கங்கள் அப்படின்னு இருக்கு. அந்த பஞ்ச அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாரம், திதி, கரணம், நட்சத்திரம், யோகம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இதுல மறைப்பொருளா நம்ம முன்னோர்கள் நிறைய ரகசியங்களை புதைச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதிகள் பார்த்திருப்போம். ஒவ்வொரு கிழமைக்கும் அதிபதிகள் பார்த்திருப்போம். அந்த மாதிரி இந்த பஞ்ச அங்கங்களுக்கும் அதிபதிகள் இருக்கிறாங்க. அதுல வாரம் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு அதிபதி, திதிக்கு சுக்கிரன் அதிபதி, கரணத்துக்கு சனி பகவான் அதிபதி, நட்சத்திரத்திற்கு புதன் அதிபதி, யோகத்திற்கு குரு பகவான் அதிபதி. இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா, இது பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமலே இருக்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஜாதகத்துல பொதுவா நம்ம பார்க்குறப்போ ஜோதிடத்துல நம்ம பஞ்ச அங்கங்கள் பார்ப்போம். அதுல பஞ்ச பூதங்கள் பார்ப்போம். இந்த பஞ்ச பூதங்கள்ல ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா, நிலம் இருக்கும், நீர் இருக்கும், நெருப்பு இருக்கும், காற்று இருக்கும். ஆனா ஆகாயம் இருக்காது. சரிங்களா? ஆனா பஞ்ச அங்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. பஞ்ச பூதத்துல 4 பூதங்களுக்கு மட்டும்தான் ராசி கட்டத்துல இடம் கொடுத்துருக்குறாங்க. யாராவது என்னைக்காவது ஆகாயம் ஏன் இல்லை அப்படிங்கிறத பத்தி யோசிச்சிருக்கோமா? கண்டிப்பா யோசிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கவங்களும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. இது நிலராசிப்பா, இது நீர் ராசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் மறைபொருளை நாம தான் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இங்க பஞ்ச அங்கங்கள்ல வாரம் இருக்கு, திதி இருக்கு, கரணம், நட்சத்திரம், யோகம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அப்ப யோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த உணர்த்துது இல்லைங்களா? யோகம்னா நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம்? நல்லா யோகமான பையன், நல்ல யோகமான நேரம். இந்த மாதிரி நம்ம அந்த பேரிலேயே சில விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இந்த பஞ்ச அங்கங்களுக்கும் பஞ்ச பூதங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லைங்களா? அப்ப அங்கங்களுக்கு அதிபதிகள் இருக்கிற மாதிரி பஞ்ச பூதங்களுக்கும் அதிபதிகள் இருக்கணும் இல்லைங்களா? அதுல நம்ம செவ்வாய் பகவான வாரத்துக்கு பார்த்தோம். அந்த செவ்வாய் பஞ்சபூதத்துல நெருப்புக்கு அதிபதியா இருக்கிறார். அதே மாதிரி திதிக்கு சுக்கிரனை பார்த்தோம். பஞ்சபூதத்துல நீருக்கு சுக்கிரன் அதிபதியா இருக்கிறார். கரணம் சனி பகவான் அதிபதினு பார்த்தோம். பஞ்சபூதத்துல காற்றுக்கு அதிபதியா சனி பகவான் இருக்கிறார். நட்சத்திரத்திற்கு புதனை பார்த்தோம். இங்க பஞ்சபூதத்துல நிலத்துக்கு அதிபதியா புதன் இருக்கிறார். யோகத்துக்கு குரு பகவானை பார்த்தோம். பஞ்சபூதத்துல ஆகாயத்துக்கு குரு பகவான் அதிபதியா இருக்கிறார். இப்போ உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயம் புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? யோகம் குரு பகவான் கிட்ட இருக்குது. அப்போ ஆகாயம் அப்படிங்கிறது நம்ம ராசி கட்டத்துல இல்லை. அப்போ குரு பகவான் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய ராசி கட்டத்துல பாக்கியாதிபதியா இருக்கிறார். 9ஆம் இடத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதிபதியா இருக்கிறார். கொடுக்கறதும் அவர்கிட்ட தான் இருக்குது, முடிக்கிறதும் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்போ இந்த ஆகாயம் அப்படிங்கிற ஒண்ணுக்குள்ளதான் இந்த எல்லாமே அடங்கி இருக்குது. பஞ்சபூதங்களும் அதுக்குள்ளதான் அடக்கம் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ இந்த பஞ்சபூதத்துல ஆகாயம் நம்ம ராசி கட்டத்துல எங்க இருக்கு, எதை குறிப்பிடுது? நமக்கு ஒவ்வொரு உணர்வும் இருக்கும் இல்லைங்களா? அந்த ஒவ்வொரு உணர்வும் பஞ்சபூதத்துல ஒவ்வொரு விஷயத்த குறிக்கும். அதுல மனம் அப்படிங்கிற ஒண்ணுதான் நம்மளுடைய ஆகாயத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு மனிதனுடைய மனதை கட்டுப்படுத்தி அதை வழிநடத்த கற்றுக்கொண்டான் என்றால், மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு இல்லைங்களா? அப்போ மனதை நம்ம கட்டுப்படுத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற 4 பூதங்களும் அதுக்கு அடிமையான மாதிரி தான். சரிங்களா? அப்போ இந்த பஞ்ச பூதங்களுக்கு ஸ்தலங்கள் கொடுத்துருக்குறாங்க இல்லைங்களா? அதுல ஆகாயத்திற்கு ஸ்தலம் இங்க இருக்கு. சிதம்பரத்துல நடராஜர் கோவில் இருக்கு. அப்ப சிதம்பரம் நடராஜர் கோவில் நம்முடைய மனதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழிமுறையை சொல்லும். சிதம்பர ரகசியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நம்மளுடைய சூட்சமத்தை, நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துறதுக்கு, நம்ம மனதை வழிநடத்துறதுக்கு சிதம்பர ஸ்தலம் அப்படிங்கிறது உதவியா இருக்கு. அப்போ நம்ம உடல்லையும் சரி, நம்முடைய ராசிகள்லையும் சரி, எந்த பூதத்தினுடைய அளவு அதிகமாவோ கம்மியாவோ, அதன் ஆதிக்கம் அதிகமாவோ கம்மியாவோ இருக்கோ அதை சமநிலைப்படுத்தக்கூடிய இடமா சிதம்பரம் இருக்கு. அப்ப ஆகாயம் அப்படிங்கிறது நம்ம குரு பகவான் கிட்ட இருக்குது. அப்போ வாரம் அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் கிட்ட இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ வாரத்துல 7 நாட்கள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு கிழமையில நம்ம பிறந்திருப்போம். இப்போ ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு அதிபதி இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது சூரியனை குறிக்கும்.
திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரனை குறிக்கும். அப்போ இங்க ஒரு ஸ்தலத்துக்கு போறோம், அல்லது ஒரு வழிபாடு செய்ய போறோம், அல்லது ஒரு திதி கொடுக்க போறோம் அப்படின்னா அந்த திதியும் அதற்குண்டான நட்சத்திரமும் எந்த நாள்ல எந்த பூதத்திற்கு அதிபதியா அந்த கிழமை வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புதன்கிழமை புதனுக்கு அதிபதி அப்படின்னா புதன் நிலத்துக்கான கடவுள், நிலத்துக்கான அதிபதி. மொத்த நிலத்தையும் அவர் தான் ஆதிக்கம் பண்றார். அப்போ நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த புதன்கிழமையில நம்மளால பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். திதிக்கு சுக்கிரன் அதிபதி. அப்போ திதி அப்படிங்கிறது நம்ம பொதுவா இறந்தவங்களுக்கு கொடுப்போம் இல்லைங்களா? ஆனா திதி அப்படிங்கிறது சுக்கிரன் கிட்ட இருக்குன்னா சுக்கிரன் தான் செல்வத்துக்கு அதிபதி. அப்போ நமக்கு பணம் வரணும் அப்படின்னா அது சுக்கிரன் கிட்ட இருக்கு. சுக்கிரன் நீரு கிட்ட இருக்காரு, நீரை ஆதிக்கம் பண்றாரு. அப்ப நீரை அதிகமா செலவு பண்ணா பணம் வருமா? கஷ்டம் தானே வரும். நீரை சேமிச்சா பண கஷ்டம் தீரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீ செவ்வாய் கிட்ட இருக்குது, வாரம் செவ்வாய் கிட்ட இருக்குது. அப்போ ஒரு தீபம் ஏத்துறது, ஒரு யாகத்துல கலந்துக்கிறது, நம்ம வீட்டுல சமைக்கக்கூடிய நெருப்பு, இப்படி இந்த நெருப்பு ஒரு விஷயத்த ஆக்கும், ஒரு விஷயத்த அழிக்கும் இல்லைங்களா? அப்ப நெருப்பினுடைய தன்மையில செவ்வாய் பகவான் இருக்கிறாருன்னா வாரம் அப்படிங்கிறது செவ்வாய் கிட்ட இருக்குது. அப்போ நம்ம ஒரு கிழமையில என்ன செயலை செய்ய போறோம் அப்படிங்கிறத பஞ்சபூதத்தை நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு எந்த கிழமையில எதை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இது ஒரு இன்ட்ரோ வீடியோ தான். இதை பத்தின டீட்டெயில்டான வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் புதுசா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.